ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கான ப்ரோமோவில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, விருமன் சாமுண்டீஸ்வரி கிட்ட வந்து விஷயத்த சொல்லுவாங்க. அதை கேட்ட உடனே சாமுண்டீஸ்வரி செம்ம டென்ஷன் ஆகிட்டு கன் எடுத்து காட்டுவாங்க. அதனால் விருமன் வந்துட்டு, அம்மா நான் தகவல் சொல்லிட்டு போகிறதுக்காக தான் வந்தேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. இதெல்லாம் கார்த்திக்கும் கேட்டுட்டு இருப்பாங்க. அச்சோ, என்ன அத்தை இந்த அளவுக்கு கோவப்படுறாங்கன்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. சாமுண்டீஸ்வரி செம்ம டென்ஷன் ஆகிட்டு ரூம்குள்ளே போய் சேரில் உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போ சந்திரகலா போயிட்டு சாமுண்டீஸ்வரி கிட்ட அந்த கார்த்திக் இங்கே வேலைக்கு வந்திருக்கான்ற விஷயத்த வந்து சொல்லுவாங்க. அதை கேட்ட உடனே சாமுண்டீஸ்வரி போய் அவனை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. கார்த்திக்கும் உள்ளே வருவாங்க. என்ன இது சேர் எதுவுமே இல்லையே, நம்ம எங்கே உட்காருதுன்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா சாமுண்டீஸ்வரியும் கார்த்திக் கேள்வி கேட்டுட்டு இருக்கும். வீட்டில் வேலை செய்கிறவங்க சாமுண்டீஸ்வரிக்கு காஃபி கொண்டு போவாங்க. அப்போ கார்த்திக் அவங்க காலை தடுத்து விட்டுருவாங்க. அதனால் காஃபி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா சாமுண்டீஸ்வரி மேலேயே வந்து கொட்டி விட்டுருவாங்க. உடனே சாமுண்டீஸ்வரி அங்கேருந்து எழுந்துருவாங்க. சந்திரலேகாவும் வந்துட்டு என்னாச்சுக்கான்னு பார்த்துட்டு இருக்கும்போது கார்த்திக் பார்த்தீங்கன்னா அதில் போய் உட்காந்து அந்த சேரில் ஆடிட்டு இருப்பாங்க. உடனே சந்திரகலா, அக்கா உட்கார சேரில் போய் நீ உட்காந்துருக்கியா அப்படின்னு வந்து கேட்பாங்க. உடனே கார்த்திக் வந்துட்டு, அவங்க மேலேயா உட்காந்து சேரில் தானே உட்காந்தேன், அதுக்கு என்ன இப்படி பண்ணுறீங்களேன்னு சொல்லிட்டு மீசையை முறுக்கிட்டு இருப்பாங்க. வீட்டில் இருக்க எல்லாருமே செம்ம ஷாக்கிங்காக பார்த்துட்டு இருப்பாங்க. சாமுண்டீஸ்வரியும் பார்த்தீங்கன்னா கார்த்திக் அப்படியே முறைச்சி பார்த்துட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்க பூமி பூஜை பண்ணுறதுக்காக கார்த்திகை கூட கூட்டிகிட்டு போவாங்க. அந்த இடத்துக்கு ஆனந்த் காரில் வந்து கார்த்திகை வந்து கூப்பிடுவாங்க. கார்த்திக் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அமைதியாக போயிட்டு யாருக்குமே தெரியாமல் என்ன எதுக்காக இங்கே வந்திருக்க அப்படின்னு வந்து கேட்பாங்க. டே, ஒரு முக்கியமான மீட்டிங் நீ தான் அட்டென்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னாங்க. அவங்க வேற என்னை பார்த்துட்டே இருக்காங்களே அப்படின்வாங்க. சரி, நான் தூரமாக போயிட்டு அந்த கோவில் அந்த காரை நிறுத்துறேன், நீ வா அப்படின்னு சொல்லுவாங்க. கார்த்திக்கும் போனதுக்கப்புறம் கோட்டு கொடுப்பாங்க. கார்த்திக் கார் உள்ளே உட்காந்துட்டு பார்த்தீங்கன்னா யாருக்கும் தெரியாமல் லேப்டாப்பில் வந்து மீட்டிங் அட்டென்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. கோட் மாட்டிக்கிட்டு கரெக்டாக சாமுண்டீஸ்வரி எங்கே இவனை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகை தேடி வந்துட்டு இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா கார்த்திக் கார் உள்ள உட்காந்துட்டு சாமுண்டீஸ்வரியை பார்த்துருவாங்க.